நம்ம குழந்தைகளுக்கு, குழந்தைகள்னால் பெரிய குழந்தைகள் இல்லை, சின்ன குழந்தைகளுக்கு, அதாவது 10 வயசு 8 வயசு குழந்தைகளுக்கே நம்ம சமையல் பண்ண சொல்லிக் கொடுக்கணும். எப்படி ஸ்கூலில் ஹோம்ஒர்க் பண்ண சொல்லிக் கொடுக்குறோமோ, எப்படி பால் விளையாட்டுக்கு சொல்லிக் கொடுக்குறோமோ, எப்படி பாட்டு போட்டியில் ஸ்லோக போட்டியில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறதுக்கு சொல்லிக் கொடுக்குறோமோ, எப்படி மீதிகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோமோ, அதே போல் நம்முடைய 10 வயசு 8 வயசு ஆகும் பொழுது ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பொன் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஒரு பொங்கல் பண்ண சொல்லிக் கொடுக்கலாம். பொங்கல் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒன்று. 1 டம்ளர் பச்சை அரிசியை போட்டு, ஒரு அரை டம்ளர் பச்சை பருப்பு போட்டு நல்லா தண்ணி விட்டு களைஞ்சி, ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் ஏற்றி வை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், 10 வயசு குழந்தை 8 வயசு குழந்தைக்கு பண்ண தெரியும். அது ஏற்றி வைக்கும். ஸ்டவ் மூட்டு மேலே இது போடு. இப்போ அது 3 வாட்டி இது கத்தின உடனே ஆஃப் பண்ணும். சரியா? டைம் பார்த்துக்கு போ. அப்படின்னா கரெக்டாக 20 மினிட்ஸ்க்குள்ளே அந்த பொங்கல், அந்த குக்கர் கத்திடும். குழந்தை ஆஃப் பண்ணிடும். ஆஃப் பண்ணும்போது திறக்க பார்க்கணும். இப்போ திறக்கக்கூடாது. வெயிட் பற்றியா? மேலே சுடு தண்ணியாக வந்துருக்கு பார்த்தியா? இப்போ நம்ம திறக்கக்கூடாது. அந்த சத்தமெல்லாம் நின்னமுன்னே தான் குக்கர் திறக்கணும். சரியா? நீ திறக்கிறியா? திறக்கிறேம்மா. தர. அப்புறம் அந்த பொங்கல் எடுத்து வச்சுக்கோ. சுடுமே. அது சுடாமல் இருக்கிறதுக்கு கிடுக்கி எடுத்து அந்த பாத்திரத்தில் வச்சு இப்படி தூக்கி அப்படி வச்சு வைக்கணும். வெயிட் பார்க்கலாம். 1 டம்ளர் 1.5 டம்ளர் அரிசி இருக்கக்கூடிய அந்த சாதத்தை குழந்தையா தூக்க முடியும். அது தூக்கி அதை வைக்கட்டும். அப்புறம் கிடுக்கில் வச்சுட்டு ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பு போடு. நல்லா குழைச்சி பண்ணி பார்க்கலாம். மேலெல்லாம் தைச்சிக்கூடாது, ரொம்ப சுட்டக்கூடாது. பண்ணு குழந்தை சொல்லிகிட்டே வந்தால் பண்ணிட்டே வரும். அதுக்கப்புறமா ஸ்டவ்வில் ஒரு சின்ன வாணலி போடு. அதில் ஒரு சின்ன கண்டியில் நெய் கொத்து. பார்த்தியா? நெய் காயுதுன்னு தெரியுமா? முதல்ல நிறையா வரும். அப்புறம் நுரையெல்லாம் நீங்கிடும். போயா இல்லையா? அப்போ சீரகத்தை போட்டு மிளகை போட்டு நீ கொஞ்சம் நகர்ந்து நின்றுடணும். என்னால் வடிக்கும் மேலே. சரியா? கொஞ்சம் நகர்ந்து நின்று. இப்போ பெருங்காயம் போடு. இப்போ முந்திரியை போடு. கருவேப்பிலை போடு. போட்டியா? இப்போ அதை ட்ரைங்க எடுத்து பொங்கலை குத்து. நல்லா பொங்கல் நல்லா குழச்சியா? யார் பண்ணா பொங்கல்? யார் பண்ணா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை மல்லிகாவா, சோபனாவா, இல்லை ரங்கநாதனா, இல்லை கார்த்திகா. ஆஹா, இன்னைக்கு கார்த்திக் நம்ம வீட்டில் பொங்கல், கார்த்திக் நம்ம வீட்டில் டிஃபன் பண்ணியிருக்கான் தெரியுமா அப்படின்னு அவன் தலையில் ஒரு கீழத்தை வச்சு நம்ம சொல்லி கொடுத்தால் குழந்தைகள் சமைக்கிறதுல ஆர்வம் காட்டும். ஏன்னா சமைக்கிறதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த காலத்தில் ரொம்ப அவசியம். குழந்தையிலேருந்து தெரிஞ்சுட்டாதான் அது ரொம்ப நல்லது. இது எப்படி உபயோகமாகும் அப்படின்னா, நாம் ஒரு 45-50 வயசு வரைச்ச மெனோபாஸ் அது இது நமக்கு எழுந்துக்க முடியாத தலையை சுற்றி உட்காந்துக்கிற டைம் ஒன்று வரும். இப்போ யாராவது ஒரு கஞ்சி போட்டு தர மாட்டாளா? ஒரு பொங்கல் வச்சு தர மாட்டாளா? ஒரு கொத்து இட்லியான்னு வச்சு வீட்டில் அவங்க சாப்பிட்டு போக மாட்டாங்களா? நமக்கு தோணும் இல்லையா? அப்போ குழந்தை செய்யும் அதை. அப்போ அந்த குழந்தைக்கு 14-15 வயசு ஆகிருக்கும். 5-6 வருஷமாக அது அந்த சமைக்கிறதுலாம் விளையாட்டாக கற்றுக்கிட்டு இல்லையா? பொங்கல் வைக்கிறதுக்கு, இட்லி வைக்கிறதுக்கு, சாப்பாடு ரசம் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் தோசை ஊற்றுறதுக்கு, ஒரு காஃபி போடுறதுக்கு, ஒரு கஞ்சி கலக்கிறதுக்கு, இதுகளெல்லாம் தெரிஞ்சுக்கும். காய் வதக்கிறதுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கும். இது அம்மா அப்பாவுக்கு மட்டும் உபயோகமா? அவள் அப்புறம் ஹாஸ்டலில் போய் படிக்கிறா. ஒரு நாள் சாப்பாடு அவளுக்கு பிடிக்கலன்னா கூட தனியாக ரூமில் இருந்தான்னா அவளுக்கு பிடிச்சதை அவள் பண்ணி சாப்பிடலாம். தனியாக ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு இருந்தால் கூட அவளுக்கு பிடிச்சதை அவள் பிடிச்சி பண்ணி சந்தோஷமாக சாப்பிட்லாம். அவள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் போட்டு அசத்தலாம். சமையல் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு ஒரு கலையாக, ஒரு ஆர்வம் உடையதாக நம்ம சொல்லித்தரணும். ரொம்ப ஆசையாகவே சொல்லித்தரலாம். நறுக்கி குட்டி கோச்சிண்டெல்லாம் சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லை. பக்கத்தில் நின்றுண்டு செல்லமாக பாசமாக கொஞ்சி
நீயாக்கம் பண்ணுற, நீயாக்கம் செய்கிற, இப்படி சொல்லி கொடுத்தா அந்த குழந்தைகள் நிச்சயமாக 8 வயசு ஆனால் போகும். எந்த குழந்தையும் இந்த தோசை வாக்குறது, சப்பாத்தி போட்டு எடுக்கிறது, பொங்கல் வைக்கிறது, காஃபி கலக்கிறது, கஞ்சி போடுறது, இந்த மாதிரியான எல்லா வேலையும், இட்லி குத்தி வைக்கிறது, இது எல்லாமே ஒரு குழந்தைகளால் செய்ய முடியும். பக்கத்தில் நம்ம இருக்கணும், கை சுட்டுக்காமல் இருக்கிறதுக்கு. 12, 13, 15 வயசு அவளே கை கால் சுட்டுக்காத அவளே பண்ண தெரிஞ்சு விட்டுருவாள். இது அவளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், நமக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நம்மளுக்கு உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்தாலுமே கூட என் குழந்தை பண்ணி போட்டா, என் குழந்தை பண்ணியிருக்கா, சக்கரை பொங்கல் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கச்சா நம்மளுக்கு அப்படி ஒரு பெருமிதம் வரும். என் குழந்தை படிச்சுக்கா, என் குழந்தை பண்ணியிருக்கா, என் குழந்தை அப்படி பண்ணியிருக்கான், ப்ரைஸ் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்கிற பெருமையை, என் குழந்தை நல்லா சமைக்கிறது, என் குழந்தை கிச்சனை அவ்வளோ அருமையாக தொடச்சி வைக்கிறது, அழகாக கேஸ் தொடச்சி கொடுத்தது, அழகாக மிக்ஸி தொடச்சி கொடுத்தது, அழகாக ஒட்டடை அடிச்சு கொடுத்தது, அழகாக வீட்டை க்ளீன் பண்ணிடுது, அழகாக நல்லா கலை நுட்ப பொருள்கள்லாம் பண்ணி அழகாக ஆளில் அழுக்கி வச்சிருக்கு. இது எல்லாமே பெருமை தானே. இந்த மாதிரி குழந்தைகளை பெருமைப்படுத்தி நம்மளும் பெருமையோடு வாழலாமா? இந்த பதிவை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.